அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் கம்பராமாயணத்தை இயற்றிய கம்பரை பற்றிய ஒரு சுவையான கதையை இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது கம்பனை பொறுத்தளவு கம்பனுடைய அந்த கவி புலமையை சொல்வதற்காக அவரை பற்றியான பல குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே குறிப்பாக ஒன்று, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் இவரை பற்றியான ஒரு சுவையான செய்தி, சோழ சக்கரவர்த்தி என்ற ஒரு சக்கரவர்த்தி, அந்த சக்கரவர்த்தி கம்பனுடைய கவிப்புலமையை தெரிந்து கொண்டு கம்பனை தன்னுடைய சபையிலே ஒரு புலவனாக அமர வைக்க வேண்டும் என்று அந்த சோழ சக்கரவர்த்தி விரும்புகின்றார். அந்த சோழ சக்கரவர்த்தியினுடைய ஆணையை ஏற்று கம்பனை அந்த சபையிலே கவி புலவனாக அவர்களை அமர்த்துகின்றார்கள். ஒரு நாள் அரசர் சபைக்கு வருகின்றார். சபையினுடைய மரபு என்ன அப்படின்னா, அரசர் சபைக்கு உள்ளார் வருகின்ற பொழுது அனைவரும் எழுந்திருந்து அவருக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்பது அது அந்த சபையினுடைய அரச சபையினுடைய ஒரு மரபு. அதே மாதிரி நம்மளுடைய சோழ சக்கரவர்த்தி அவர்கள் அன்றைய தினம் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார். அனைத்து அவையிலே அமர்ந்திருப்பவர்களும் எழுந்திருந்து அவரை வணங்கி வரவேற்கிறார்கள். ஆனால் கம்பன் மட்டும் எழுந்து நின்று அவரை வரவேற்காமல் அமர்ந்து இருந்தார். எல்லோரும் இருக்கின்ற அவையிலே இருக்கக்கூடிய மரபை மீறி அவர் அமர்ந்திருக்கிறாரே என்று அங்கே இருக்கின்ற எல்லா புலவர்களும் அரசனையும் பார்க்கின்றார்கள். அதே நேரத்திலே கம்பனுடைய செயலையும் உற்று நோக்குகின்றார்கள். ஆனால் சபையிலே அரசருக்கு, சோழ சக்கரவர்த்திக்கு ஒரு அவமரியாதையாக அது சபையினுடைய மரபை மீறுகிறாரே என்ற ஒரு உள்ளார்ந்த அர்த்தம் இருந்தது. ஆனால் அதை பற்றி அவர் எதுவும் குறிப்பிடவில்லை. அன்றைய சபை முடிந்தது. மீண்டும் அடுத்த நாள் அதே சபை கூடுகின்றது. அன்றைய தினமும் அதே மாதிரி சோழ சக்கரவர்த்தி சபைக்கு உள்ள வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது அதே மாதிரியே கம்பர் மீண்டும் அமர்ந்திருக்கின்றார். அவருக்கு, சோழ சக்கரவர்த்திக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, அதாவது அவர் அமர்ந்து இருந்ததை விட இதே போன்ற ஒரு மரபை எல்லோரும் பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்களே என்ற வருத்தமும் அவருக்கு வந்துவிட்டது. ஆனால் சபையில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், சபையினுடைய மரபு இப்படி இருக்கிறது, நீங்கள் சபைக்கு சோழ சக்கரவர்த்தி வருகின்ற பொழுது நீங்கள் எழுந்து நின்று அவருக்கு வணக்கமெல்லாம் செலுத்த வேண்டும் என்று உடனே கம்பர் சொல்கின்றார், இது என்னுடைய கவிப்புலமையை ஏற்று அவரே என்னை சபைக்கு வேண்டும் என்று அழைத்து என்னை அமர வைத்திருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது நான் எப்படி அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும்? அவர்தான் எனக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று, அதாவது ஒரு தமிழன், ஒரு தமிழ் புலமை கொண்ட ஒரு கவிஞன், அவனுடைய அந்த செருக்கு என்பது எப்படி இருந்திருக்கிறது, இப்படியெல்லாம் நடந்திருக்குமா என்று கிடையாது. இது கம்பனை பற்றியான ஒரு கதை, பல இடங்களிலே சொல்லப்படுகின்ற ஒரு கதை. அந்த அடிப்படையிலே அந்த தமிழ் புலமை வாய்ந்தவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் போற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பது நம்மளுடைய சங்க காலத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது அரச அவையிலே தமிழ் புலமை பெற்ற அறிஞர் பெருமக்களுக்கான அந்த மதிப்பு என்பது ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே சோழ சக்கரவர்த்தி அதை பொறுத்து கொண்டே இருக்கின்றார். அப்படி பொறுத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் மறுபடியும் சோழ சக்கரவர்த்தி பல முறை வருகின்ற பொழுது அதே நிலை தொடர்கின்றது. ஆனால் சோழ சக்கரவர்த்திக்கு மிக மன வருத்தம் வந்துவிடுகிறது. அந்த மன வருத்தத்தினுடைய காரணமாக அவர் அதை வெளியிலே சொல்லாமல் அவருக்குள்ளே என்ன அப்படின்னா, உடலினுடைய வளம் குன்றுகின்றது, உணவு எடுத்துக்கொள்வது குறைகின்றது. அப்படி அதை பார்க்கின்ற அந்த பட்டத்து அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அரசரிடம் கேட்கின்றார்கள், என்ன உங்களுடைய உடல்நலக் குறைவுக்கு என்ன காரணம் என்று கேட்கின்றார்கள். ஆனால் பட்டத்தரசியிடம் அரசர் எதுவுமே சொல்லவில்லை. அவர் அமைதியாக இருக்கிறார். ஆனால் அவருடைய உடல் செயல்பாடு, மன செயல்பாடுகளை எல்லாம் பார்த்து அந்த பட்டத்தரசி, இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று அந்த அரசபையிலே, அந்த சபையிலே இருக்கின்ற தேவதாசி என்ற ஒரு அந்த தலைமை பெண்ணை அழைக்கிறார் அந்த பட்டத்தரசி. அந்த தேவதாசி என்ற பெண்ணிடம் அந்த தேவதாசியினுடைய பெயர் என்ன அப்படின்னா பொன்னி என்ற பெயர். அந்த பொன்னியிடம் நீ அரசரிடம் இப்படி அவர் உடல்நிலை குன்றிய நிலையிலே பட்டத்தரசி அந்த பொன்னி என்று சொல்லக்கூடிய அந்த தாசி பெண்ணிடம் அரசர் இது போன்ற ஒரு பிரச்சனையில் இருப்பது போல எனக்கு தெரிகின்றது, அதனால் நீ சென்று அவரிடம் என்ன பிரச்சனை என்பதை கண்டுபிடித்து வா என்று அந்த உபாயத்தை அவர் செய்கின்றார் பட்டத்தரசி. உடனே இந்த தேவதாசி பெண் அரசருடைய சபைக்கு அங்கே அரசருடைய அறைக்கு செல்கின்றார். அங்கே நல்லா ஆடி பாடி மகிழ்கின்றார். அப்படி மகிழ்கின்ற பொழுது அரசர் ஒரு சமச்சீர் நிலையில் இருக்கின்ற பொழுது அந்த பொன்னி என்ற அந்த தாசி பெண்
அரசரிடம் கேட்கின்றார், என்ன உங்களுடைய உடல் வாட்டமாக இருக்கிறதே, அதற்கான காரணம் என்ன என்று சொல்கின்ற பொழுது அவர் உடனே சொல்கின்றார், இந்த கம்பன் என்ற ஒரு புலவன் இருக்கின்றான், அவனுடைய புலமையை நான் வியந்து அவன் என்னுடைய அவைக்கு இருந்தால் என்னுடைய அவை மரியாதையாக இருக்கும் என்று நான் அவரை இந்த அவைக்கு அழைத்து வந்திருந்தேன். ஆனால் நான் செல்கின்ற பொழுதெல்லாம் அரசினுடைய சபை மரபு என்பது எல்லோரும் எழுந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் ஏதோ ஒரு நாள் தான் எந்திரிக்கலேன்னு நான் நினச்சேன். ஆனால் தினம்தோறும் அவர் அந்த சபையிலிருந்து எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. அது எனக்கு மன வருத்தத்தை கொடுப்பதாக இருக்கின்றது. இதே போல் எல்லோரும் பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்களோ என்று நான் வருத்தப்பட்டு கவலையில் இருக்கிறேன் என்று சொன்னார். உடனே அந்த தாசி பெண் சொல்கின்றார் கம்பரிடம், அந்த அந்த சோழ சக்கரவர்த்தியிடம் அந்த தாசி பெண் சொல்கின்றார், கம்பர் இப்பொழுது அவரை அவமானப்படுத்த வேண்டும், அதுதானே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாசி பெண் கேட்கிறார். நான் அதற்கு ஒரு உபாயம் செய்கின்றேன் என்று அரசரிடம் சொல்லிவிடுகின்றார். அவருடைய மரியாதையை நான் குறைப்பதற்கான ஒரு செயலை நான் செய்து விடுகின்றேன் என்று அவரிடம் சொல்லிவிடுகின்றார். உடனே அவர் அந்த தாசி பெண் அடுத்த நாள் கம்பர் நடந்து வருகின்ற ஒரு பாதையிலே ஒரு தடையை ஏற்படுத்தி, தடை ஏற்பட்ட உடனே அந்த தாசி பெண் கம்பரை அவருடைய வீட்டுக்குள் அழைக்கின்றார். உடனே அந்த தாசி பெண்ணுடைய வீட்டுக்குள்ளே கம்பர் உள்ளே செல்கின்றார். அவர் மீண்டும் ஆடி பாடி கம்பரை மகிழ்விக்கின்றார். உடனே கம்பர் அந்த பெண்ணை பாராட்டி, அந்த பெண்ணுக்கு நான் ஏதாவது உனக்கு பொருள் செய்ய வேண்டுமா, உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்கின்றார். அதற்கு கம்பர் கேட்டதற்கு அந்த தாசி பெண் சொல்கின்றார், என்னிடம் எல்லா விதமான செல்வங்களும் இருக்கின்றன, ஆனால் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனால் நான் ஒரே ஒன்று சொல்வேன், அதை நீங்கள் எனக்கு எழுதி தர வேண்டும் என்று சொல்கின்றார். என்ன வேண்டும் என இவருடைய புலமைக்கு குறைவாக இருக்கிறது, ஒரு கவிதை தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலையிலே நீங்கள் தாசி பொன்னிக்கு கம்பர் அடிமை என்று எனக்கு எழுதி தர வேண்டும் என்று சொல்கின்றார். சற்று நேரம் யோசிக்கின்றார் கம்பர். உடனே சரி நான் எழுதி தருகிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே தாசி பெண் பொன்னிக்கு கம்பர் அடிமை அப்படின்னு எழுதி கீழே கம்பருடைய கையொப்பமிட்டு அந்த பெண்ணிடம் கொடுத்து விடுகின்றார். உடனே மீண்டும் இவர் அவைக்கு சென்று விடுகின்றார். அந்த தாசி பெண் பொன்னி அந்த ஓலைச்சீட்டை அரசரிடம் கொடுக்கின்றார். இதை வைத்து கொண்டு நீங்கள் அவருடைய மரியாதையை குறைத்து விடலாம் என்று தாசி பெண் சொல்லிவிடுகின்றார். உடனே அடுத்த நாள் அவை கூடுகின்றது. அதேபோல் சபைக்கு சோழ சக்கரவர்த்தி வருகின்றார். சோழ சக்கரவர்த்தி வருகின்ற பொழுது அவையிலே எல்லாம் அமர்ந்த பிறகு அந்த சோழ சக்கரவர்த்தி கம்பரிடம் ஒரு செய்தியை சொல்கின்றார். இப்படி உங்களை பற்றி ஒரு ஓலை குறிப்பு வந்திருக்கின்றது, அந்த ஓலை குறிப்பை நான் படிக்கட்டுமா, சபையிலே படிக்கட்டுமா என்று அவர் கேட்கின்றார். உடனே கம்பர் தாராளமாக அதை பற்றி படிங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஓலை கொடுக்கப்பட்டு அந்த சபையிலே அது வாசிக்கப்படுகின்றது. அதாவது தாசி பொன்னிக்கு கம்பர் அடிமை என்று எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய கையொப்பம் இடப்பட்டிருக்கின்றது, இது உங்களுடையதானா என்று அந்த சோழ சக்கரவர்த்தி கேட்கின்றார். ஆமாம், அது என்னுடைய கையொப்பம் தான் என்று அந்த கம்பர் சொல்கின்றார். உடனே சபையிலே இருக்கிறவர்கள் அனைவரும் சிரிக்கின்றார்கள் ஏளனமாக. ஒரு தாசி பெண்ணுக்கு அடிமை என்று எழுதி கொடுக்கிறாரே, இப்படிப்பட்ட ஒரு கவி சக்கரவர்த்தி இப்படி எழுதி கொடுத்திருக்கின்றாரு என்று அனைவரும் சிரிக்கின்றார்கள். உடனே அதற்கு நீங்கள் விளக்கம் தர வேண்டும் என்று சோழ சக்கரவர்த்தி சொன்னதற்கு அதற்கு கம்பர் விளக்கம் தருகின்றார். அதாவது தாசி என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லோரும் விரும்பப்படுகின்ற ஒரு பொருள் என்ற அர்த்தம். பொன்னி என்பதற்கு சரஸ்வதியினுடைய இன்னொரு பெயர் பொன்னி. எனவே எல்லோராலும் விரும்பப்படுகின்ற சரஸ்வதிக்கு நான் அடிமை என்று நான் எழுதி கொடுத்திருக்கின்றேன், இதில் என்ன இருக்கிறது என்று அவருடைய புலமையை அங்கே நிரூபித்து காட்டுகின்றார். அவை அடக்கமாகின்றது, அவருடைய புலமை வெளிப்படுகின்றது. ஏன் இந்த கம்பனுடைய கதையிலே இருந்து நமக்கு தெரிய வருகின்ற செய்தி என்ன அப்படின்னா, இன்றைய தினம் நிர்வாகத்தில் இருப்பவரும் சரி, இல்லை ஒவ்வொரு நிலையிலும் இருப்பவர்களும் சரி, அதிகாரப்பீடத்திலே இருக்கின்றவர்கள், அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒருவரை மீறி சென்று விட்டால் அவரை அவமானப்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பது இந்த அதாவது சோழ சக்கரவர்த்தியினுடைய சபையிலே கம்பருக்கு நடந்த செய்தியிலே இருந்து அறிய வருகின்றது. ஏனென்றால் ஒருவர் செருக்கு அதிகமாக இருக்கின்றார், அப்படி என்ற அடிப்படையில் அந்த செருக்கு என்பது தமிழ் புலவையை மீது கொண்ட அந்த செருக்கு தானே தவிர அது உண்மையான செருக்கு அல்ல. ஆனால் இன்றையவர்கள் மற்றவர்களை தரம் குறைத்து பேசுவதற்கு ஒரு சபை கூடுகிறது என்றால் அந்த சபையிலே அந்த செய்தியை சுவையாக ரசிக்கக்கூடியவர்கள்லாம் இன்றைய மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே கம்பனுடைய செய்தி இரண்டு விஷயத்தை நமக்கு தருகின்றது. ஒன்று, தமிழ் புலமை கொண்டவர்களுக்கு